ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. இந்த வீடியோவில் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் ஒழிக்க 5 ஜப்பான் சீக்ரெட்டு தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சு முன்னாடி நம்ம ஏன் சுறுசுறுப்பாக இருக்க முடியல, பெட்லேருந்து ஏன் எழ முடியல? ஏன்னா நம்மக்கிட்ட கோல் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம லேசினஸ் ஆயிடுறோம். இதுக்கு ஜப்பானீஸ் மக்கள் இக்குகை அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இக்குகைனா நம்ம கிட்ட இருக்க திறமை, ஆர்வம், இந்த உலகத்தில் என்ன வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சோம்பேறித்தனம் பட மாட்டோம். நெக்ஸ்ட்டு காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு கோல் போட்டிருப்போம். ஆனால் அது முடிக்க முடியலனா அதுவே சோம்பேறித்தனமாகி நம்மளால் படிக்க முடியாது, நம்மளால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு ஜப்பானீஸ் மக்கள் கைசன் அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா, சின்ன சின்ன வேலையை பிரித்து அந்த வேலையை முடித்தா அவங்களே தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணி ஹாப்பினஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளோட ஒர்க்கை கான்சென்ட்ரேட்டை அதிகப்படுத்துமாமா. அதுக்காக ஜப்பானீஸ் சிரிசைட்டன் அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸோ இல்லை ஸ்டடி பண்ணுற பிளேஸோ நீட்டாக சைலண்ட்டாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா. இப்போ நம்ம 1 மணி நேரத்தில் 10 கொஷின் படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 1 மணி நேரத்தில் 3 கொஷின் கூட நம்மளால் படிக்க முடியாது. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவோம். இதுக்கு ஜப்பானீஸ் மக்கள் ஜப்பானீஸ் போமோடோரோ அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னென்னா 20 மினிட்ஸ் ஒர்க், 10 மினிட்ஸ் பிரேக். இப்படி பண்ணுனா நம்ம இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சி இன்னும் எனர்ஜியாக நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். முடித்தது, முடிக்காதது, நாளைக்கு செய்கிறது, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜப்பானீஸ் ரூலில் கன்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம என்னென்ன ஒர்க் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை.